தூய்மை பணிகளை தனியாருக்கு தரும் சென்னை மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சென்னை மாநகராட்சியில தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி கே சுரேந்தர் முன்புதான் விசாரணை நடைபெற்றது. அப்போது மனுதாரர் சங்கம் சார்பில் தூய்மை பணிகள் தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தர வழங்க கோரி அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தொழிலாளர் நீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டு உள்ளதாகவும், தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் உள்ள போதும் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது என்று அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதியை பெற வேண்டும் என்று அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. மாநகராட்சியுடைய இந்த நடவடிக்கையால 2000 தூய்மை பணியாளர்கள் வேலை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தினுடைய அனுமதி கேட்க வேண்டும், ஒரு மாதத்துல தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், ஆகஸ்ட் 15 முதல் மீண்டும் பணிக்கு திரும்புகிறோம் என்று அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பணியாளர்களை வீசி எரிய போவதில்லை என்றும், வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்றும், ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணி வழங்கப்படும் என்றும், சென்னை மாநகராட்சியில மொத்தமுள்ள 15 மண்டலங்கள்ல 11 மண்டலங்கள்ல தூய்மை பணி ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டனர் என்று அவர் வாதிட்டார். 5, 6வது மண்டலங்களில் தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு ஒதுக்கப்பட்டு உள்ள விட்டதாகவும், தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 2000 தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த நிறுவனம் ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் வேலை வழங்கப்பட்டு வேலை பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஒப்பந்த நிறுவனத்தின் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது அரசினுடைய கொள்கை முடிவு என்று, இதுல எந்த ஒரு விதிமுறை மீறல் இல்லை என்றும் அவர் தரப்புல வாதம் என்று முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் இன்றைக்கு தீர்ப்பளித்த நீதி அந்த சென்னை மாநகராட்சியினுடைய 2 மண்டலங்கள்ல தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு வழங்குவதற்கான தீர்மானத்தை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து நீதிபதி சுரேந்தர் உத்தரவிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றும், தமிழக அரசு சென்னை மாநகராட்சியுடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு சென்னை மாநகராட்சி நீதிமன்றத்தை ரத்து செய்ய கோரிய அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.